ஷபா, மழை வருது. என்ன இந்த மழை வேகமா பெய்யுது. காலையில இருந்து ஒரே மாதிரியே பெஞ்சிட்டு இருக்கே. என்ன மாதிரியே தெரியல. என்னமோ புயலாமே. அது பேர் என்ன? பெண்களோ ஏதோ. என்ன பெண்களோ? யார் அது கால் பண்றது? என்னது அண்ணன் நம்பர்ல இருந்து வருது? யாருன்னு பாப்போம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். ஷர்மிளா மேடமா? ஆமா, சொல்லுங்க. ஓகே மேடம். இல்லை, ஹேர் பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க, டாக்டர் முதற்கொண்டு. சரி, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் மேடம். டாக்டர் மத கொண்டு என்ன கேட்க சொன்னாங்களா? ஆமாம் மேடம், டிவிடி விரும்பத்துக்கு தான் உங்களை கூப்பிட்றாங்களா, நான் கேள்விப்பட்டேன். ஐயோ, இது எப்ப நடந்துச்சு? அது நடந்துச்சு மேடம். நீங்க யாரு? அது சொல்கிறேன் மேடம். உங்கள்கிட்ட சொல்லாமே மேடம், ஒரு முக்கியமான விஷயமா உங்களோட டவுட்டுக்காக கால் பண்ணியிருக்கேன். ஒரு டவுட்டு கிளியர் பண்ண வேண்டியதானே மேடம், உங்களோட ஒர்க்கு டாக்டரா? சொல்லுங்க, என்ன டவுட்னு சொல்லுங்க. மேடம், ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹேர் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? என்ன ஆயில்? உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ற பழக்கம் உண்டா? லாஸ்ட்டாக தீபாவளி பார்த்தது மேடம். இப்படி இருக்கும்போது உங்களோட டவுட்டுக்கு என்னோட சொல்யூஷனே கொடுக்க முடியாது சார். கண்டிப்பா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஆயில்லாம் என்னங்கறது தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்க தீபாவளி அப்ப அப்ளை பண்ணதுன்னு சொல்றீங்க. ஆமாம், இருந்தா எப்படி? அதுக்கு தான் மேடம் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். என்ன ஆயில் யூஸ் பண்ண, ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறதே தெரியல மேடம். கடைக்கு போனோம்னா மொத்தம் ஒரு 10 வகையான ஆயில் அடிக்க வச்சிருக்காங்க. எதை எடுக்கிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நீங்க தான் ஹேர் எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதை நான் டக்குன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே உங்களுக்கு முன்னாடியே வந்துடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம தான் என்ன ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹேர் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஹேரை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஹேர் வந்து சூப்பரா வந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆயில் அப்ளை பண்றது இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக்னஸ் கிடையாது. சரிங்களா? ஹேருக்கு வந்து இந்த ஆயில் தான் அப்படிங்கறது யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஃபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹேர் க்ரோத் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாது. ஓகேங்களா? ஆயிலுங்கிறது ஜஸ்ட் ஹேரை வந்து கண்டிஷன் தான் பண்ணும். ஓகேவா? கண்டிஷன் இந்த சென்ஸ் நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகே, இப்ப வந்து நம்ம ஹேர் வந்து ட்ரையா இருக்கு அப்படின்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஜஸ்ட் கண்டிஷன் பண்றது. ஓகேவா? எப்படி நம்மளோட பாடிக்கு வந்து வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பாடி வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்குதோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் அந்த ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம, உள்ள போனோம்னா சன்ஃபிளவர் ஆயில் மாதிரி கொண்டு இருக்கு மேடம். இது எடுக்கிறேனே தெரியல. கடவுளே, நல்ல வேலை. வேற எந்த எண்ணெயும் எடுத்து பூசிடாதீங்க. நீங்க வந்து கோகனட் ஆயில யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஹேர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஹேருக்கு ரொம்பவே நல்லது கோகனட் ஆயில். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டா எப்படி இருக்குங்கிறத பாருங்க. கண்டிப்பா மேடம், அதை நான் செக் பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டோட உங்கள்கிட்ட வந்து பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே மேடம், நன்றி மேடம். நன்றி நன்றி. அண்ட் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ரிசல்ட்ல வந்து சொல்றேன் மேடம். ஓ சரி, ஓகே. யாருன்னே தெரியல, கால் பண்றாங்க, டவுட் கேக்குறாங்க. மேடம் 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 விட்டாதீங்க. என்னங்க, இன்னுமே நீங்க லைன்ல தான் இருக்கீங்களா? ஆமா மேடம், முக்கியமான விஷயத்தை கேட்காம ஓடி இருப்பேன். கொஞ்சம் நான் தப்பு பண்ணிருப்பேன். சொல்லுங்க. அதான் மேடம், இந்த ஆயில் ஹேருக்கும் ட்ரை ஹேருக்கும் என்ன மேடம் டிஃபரன்ஸ்? ஆயில் ஹேருக்கும் ட்ரை ஹேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயில் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட ஹேர்ல வந்து ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். ஓகே மேடம். ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு எப்பவுமே ட்ரையா இருக்கும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணாதான் அவங்க தலையில நம்ம ஆயிலே பார்க்க முடியும். எண்ணெயே அப்பதான் பார்க்க முடியும். உங்களை அங்க வருது. சரி சொல்லுங்க. எண்ணெயங்க பாக்குறீங்க? நான் சொன்னது ஆயில், எண்ணெய். எண்ணெய். ஓ ஓகே ஓகே. நீங்க எண்ணெய்னோடனே எண்ணெய் எடுத்துட்டீங்க அந்த இடத்துல. அங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் மீன்ஸ் ஆயில். ஓகே மேடம், நீங்க டாக்டர்னு சொன்னாங்க, டீச்சர் மாதிரி பேசுறீங்க. கடைசியில டாக்டராவே ஆக்கிட்டீங்களே என்ன? ஹேர் கேர் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே மேடம். ஓகே, உங்க டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? மேடம் நீங்க சொல்லிட்டீங்க, பட் அந்த எப்படி சொல்றது, இந்த ஸ்ட்ரக்சர்னு ஏதோ சொன்னீங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஆயில் ஹேர், இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படிதான் பண்ணணும். ஓகே. நீங்க ட்ரை ஹேரை கொண்டு போயிட்டு எவ்ரி டைம் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து இன்னும் ட்ரையா தான் மாறும். ஓ. நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணி நீங்க உங்களோட கையை வச்சு ஃபீல் பண்ணீங்கனாலே உங்களுக்கே தெரியும் உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஓ, இது ஆயில் வந்து எவ்வளவு நேரம் மேடம் நம்ம அப்ளை பண்ணணும்? ஆக்சுவலா எப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் வந்து எப்போ எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க ஹேர் வாஷ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களோட ஸ்கேல்ப்ல ஆயில் இருக்கணும்.
இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மேல் வந்து ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணாம அப்படியே எவ்ரி டைம் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்றாங்க. ஆமா மேடம். இங்க மேனேஜர் இருக்காரு. அதனால உங்களோட ஸ்கேல்பிங்கும் ட்ரை தான் ஆகும். ஓ. சோ நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமாவது ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க கொண்டு போய் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்க்கவே ரொம்ப ஷைனிங்கா இருக்கும், ரொம்ப கண்டிஷனிங்கா இருக்கும். ஆமா மேடம், அதுதான் வேணும். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சோ ட்ரை ஹேரை கொண்டு போயிட்டு எவ்ரி டைம் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. புரியுது மேடம். நல்லதான். வேற இந்த இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரை ஹேருக்கும் ஆயில் ஹேருக்கும் என்ன அப்படிங்கிறது. அது நல்லா புரிஞ்சிருக்கு மேடம். பட் அந்த அப்ளை பண்ண சொன்னீங்க இந்த ஹேர் ஆயில, உங்களோட ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டைமிங் ஏதாவது இருக்க மாதிரி இந்த டைம்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? டைமிங்லாம் இல்லைங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி மார்னிங் ஹேர் வாஷ் பண்ண, எப்படியும் ஒர்க்கிங் ஜென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எப்படியும் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க. So அந்த டைம்க்கு முன்னாடி நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா பெஸ்ட் தான். நீ கழிச்சிட்டு ஓடிறோம். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், நன்றி மேடம். நன்றி. பெருமாளா கூப்பிட மாட்டீங்கல்ல? போனை கட் பண்ணிட்டு திட்டுங்க. ஓகே மேடம். கட் பண்ணிட்டு திட்டணும். கேட்டுட்டு தான் இருக்கீங்க.